ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதை. அதுக்கு முன்னாடி நான் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, நான் சந்தித்த ஒரு சில நட்புகள் பேசின ஒரு விஷயங்களை தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக இதை பார்க்குற அவங்களுக்காக இருக்கட்டும், இல்லை மற்ற உறவுகளுக்காக இருக்கட்டும், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோ போடணும்னு முடிவு பண்ணேன். சும்மா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது க்ளீனிங், அதாவது மழை பெஞ்சிச்சு அப்படின்னாக்க பக்கத்தில் நியர்பையில் இருக்கக்கூடிய உறவுகள் கூட சொல்லுவாங்க, மழை பெஞ்சிட்டு வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்கும், எப்போவுமே கொஞ்சம் இடம் விட்டுருப்போம்ல, மண் தரை. அதில் மழை பெஞ்சோன்னா நிறைய செடிகள் முளைச்சிருது, களை செடி. அதெல்லாம் நம்ம எப்படி பிடுங்க முடியும்? அதனால் நாங்கள் ஆள் வச்சு அதை க்ளீன் பண்ணுறோம். பார்த்தா கொஞ்சோண்டு இடம் தான், பரவாயில்ல, இன்னொருத்தங்களுக்கு நம்ம வேலை கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனாலும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குது. அதாவது அது மழையில் களை செடியாக வளரக்கூடிய அத்தனையும் கீரைகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு எதை பற்றின ஒரு புரிதல் இருக்கணும் அப்படின்னா, எந்த கீரை எப்படி இருக்கணும், நம்ம நாட்டில் நம்மளுடைய தாத்தா பாட்டி பூட்டன்லாம் என்ன மாதிரி கீரைகள் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு நம்ம கணக்கெடுத்து பார்த்தோன்னா, இப்போ எனக்கே குறைஞ்சபட்சம் என்னுடைய 53 வயது வரைக்கும் உள்ள ஒரு 100-200 கீரைகள் வரைக்கும் என்னால் நேம் சொல்ல முடியும். இது இந்த கீரை, இது இந்த கீரை அப்படின்னு, களைச்செடியிலேயே. அப்படிங்கிறப்ப இன்னும் நிறைய புரிதல், நான் இன்னும் என்னுடைய தேடல் விரிவாகிக்கிட்டே தான் போகுது. அத்தனை கீரைகள் பற்றி நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். இது எப்படி வந்தது அப்படின்னாக்க, எங்களுடைய குடும்பம் விவசாய குடும்பமா, இல்லை நான் இதுக்குன்னு படிச்சிருக்கேனா அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே கிடையாது. நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும், நமக்கு ஒரு தேடல் இருக்கணும், நமக்கு விவசாயம் மேலே ஒரு பிடித்தம் இருக்கணும். இதுதான் காரணம். ஸோ நான் என்ன சொல்கிறேன், நிறைய இப்போல்லாம் கூகுள் பண்ணுனா நம்ம தெரிஞ்சுக்கலாம், நிறைய யூடியூபர்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எதை பார்க்குறோம், சரியான விஷயத்தை தான் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பார்க்கணும். எல்லாரும் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம சாப்பிட்றத ஒரு தவறான கீரையை சாப்பிட்றக்கூடாது, சரிங்களா? அப்புறம் ரொம்ப இன்னசென்ட்டாக பேசும்போது ஒருத்தங்க சொன்னாங்க, கீரைகள் எப்படி களை செடியாக வளரும்? களை செடிங்கிறது களை அப்படின்னாவே அது தூர போடக்கூடியது தானே, அது எப்படி கீரையாக முடியும்? ஏன்னா கீரைனா விதை போட்டால் தானே வளரும் அப்படின்னாங்க. ரொம்ப இன்னசென்ட்டாக நம்மளுடைய உறவுகள், படித்தவர்கள், வேலை பார்க்குறவங்களாம் கூட இப்படி இருக்காங்களேங்கிறப்ப கொஞ்சம் மனசு வலிச்சிச்சு. அப்போ நம்ம எப்படி நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்மளே இப்படி இருந்தோன்னா, நமக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு விவசாயமா அப்படின்னா என்னன்னு கேட்க வச்சுருவாங்க. அரிசியை சாப்பிட்றோன்னா அது எங்கேயோ வானத்திலேருந்து கிடைக்குது, குதித்து வாங்குற மாதிரி அப்படி நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, விவசாயிகள்னால் விவசாயம் பண்ணுறவங்களோட வேலை, அது நம்ம காசை போட்டால் வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது எப்படி வருது அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம காய்கள், கீரைகள் வாங்கி ரொம்ப ஹெல்த்தியாக என் பிள்ளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, அது எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் என்ன உரம் போட்டு வளர்க்கப்பட்டது, அது நம்ம கொடுக்கறது ஹெல்த்தியாங்கிறத நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே மாடி தோட்டம் வைக்கணுங்கிற அந்த ஒரு புரிதல் வந்துடும். இல்லைன்னா இவங்க ஏன் இப்படி, நேற்று ஒரு பொண்ணு என்னை பார்த்து கேட்டால், ஏமா நீங்கள் எப்போ பார்த்தாலும் செடி மேலேயே ஒரு ஈடுபாடு இருக்குது, எப்போவுமே ஏதாவது செடியோடையே உங்களை பார்க்குற மாதிரி இருக்குது, ஏன் இப்படி இருக்கீங்க? அப்போ அந்த கேள்வி ஏன் இப்படி பைத்தியக்காரிய மாதிரி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம பெரியவங்க அதனால் அப்படி கேட்க முடியலைங்கிற மாதிரியான ஒரு கேள்வியாக இருந்தது. அப்போ நல்லதை செய்கிறவங்க, நல்ல விஷயங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்கள பைத்தியக்காரத்தனமாக பார்க்கக்கூடிய உலகமாக இது மாறிடுச்சு. நாங்கள்லாம் கடையில் காசை போட்டால் வாங்க போகிறோம், அதுக்காக இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை எடுத்து நீங்கள் சாப்பிடணுமா அப்படிங்கிற கேள்வியையும் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறது ஸ்லோ பாய்சன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாத்தையுமே நம்மளால் விளைய வைக்க முடியுமானா, ஒரு ஆள், இப்போ நான் விளைய வைக்கிற என் வீட்டு தேவைக்கான காய்கறிகளை நான் எடுக்கிறேன்,
ஆனால் நான் சாப்பிடக்கூடிய அரிசி எல்லாமே வந்து எந்த மாதிரி வருது அப்படின்னு தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாறணும். நான் மாறணும் அப்படின்னா தான் இந்த உலகம் மாறும், இந்த சமுதாயம் மாறும், எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் மாறும். அப்போ அந்த நான் அப்படிங்கிறத நம்ம செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணுங்க. அதை நான் எடுத்து வச்சுட்டேன்னு நினைக்கிறேன், நீங்கள் எல்லோரும் எடுத்து வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேங்க. இப்போ நம்ம காய்கறிகள் முதல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கீரைகளில் ஆரம்பிங்க. நான்லாம் ஆரம்பிக்கும் போது 45 வகையான கீரைகள் போட்டிருந்தேன். 45 அப்படிம்பிங்க. ஆனால் என்ன ஆகி போயிடுச்சு அப்படின்னா 45 ஒரே டைமில் வளர்ந்துச்சு, சாப்பிட முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம கீரைகளை மொத்தமாக போடக்கூடாதுங்கிற புரிதல் எனக்கு அன்றைக்கி ஏற்பட்டுச்சு. அதுலேருந்து இப்போ நான் தேவைப்படக்கூடியதை அப்பப்போ போட்டு அப்பப்போ விளைய வச்சு சாப்பிட்டுக்குவேன். அது வரைக்கும் பெர்மனண்ட்டாகவே என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 2 கொடி, ஒரு 4-5, ஒரு 10 விதமான மரம், கீரை மரங்கள் வச்சுருக்கேன் நான். அது வந்து எப்போதுமே எனக்கு ரெகுலராக கீரை கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் இன்னொரு விஷயம் இதில் என்னன்னா, இவ்வளோ வேலை எப்படி பார்க்க முடியும், இவ்வளோ செடிகளை எப்படி தண்ணி, எல்லாத்துக்குமே வந்து இப்போ நம்ம வந்து முன்னாடிலாம் ஆட்டுக்கல்லையும் அம்மிக்கல்லையும் அரைச்சிட்டு இருந்தோம், திருவையில் திரித்து மாவு இது பண்ணோம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே சுலபமாக்கிக்கிட்டு அந்த சமையலையும் செஞ்சுட்டு அம்மா வீட்டில் இருந்தாங்க, தாத்தா பாட்டி வீட்டில் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மெல்லாம் ஒர்க் பண்ணுறோம்ல, அது சாத்தியப்பட்டிருக்குல்ல. வீட்டில் வேலை பார்த்தா வேலை பார்க்க மட்டும்தான் செய்யணுங்கிற நிலை மாதிரி இன்றைக்கி நம்ம வீட்லேயும் வேலை பார்த்து நம்மளால் ஒரு அலுவலகத்துக்கும் பள்ளிக்கும் செல்ல முடியுது இல்லையா? அதே மாதிரி தாங்க இதுவும் நம்மளுடைய பணியாக மாற்ற முடியும். இது வந்து அடுத்த தலைமுறைக்கான ஒரு ஆரோக்கியத்துக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு பணி. நான் என்னுடைய குடும்பம், என்னை சார்ந்தவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நான் செய்யக்கூடிய மிகப்பெரிய உன்னத பணி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்க ஆரம்பிக்கணும். மாடித்தோட்டம் கண்டிப்பாக வைக்கணும், வெளித்தோட்டம் அப்படி தான் வைக்கணும்னு இல்லை. இப்படி எல்லாரும் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாக்க நஞ்சான காய்கறிகளை வாங்க ஆள் இல்லாத போகும் பொழுது நஞ்சான காய்கறிகளை விட்டு எல்லாரும் வெளியே வருவாங்க. அப்போ அந்த நச்சுத்தன்மை முன்னாடியெல்லாம் இப்படி கிடையாது. ரசாயனமே தெரியாமல் தான் விவசாயிகள் எல்லாமே நல்லா பயிரிட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா ஒரு 100 வயது வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்தாங்க. நம்மலாம் இப்போ 30, 40, 10, 20 வந்து நோய்வாய்ப்படுறோம் அப்படின்னாக்க நம்மளுடைய உணவு முறை. அப்போ அந்த உணவு ஆரோக்கியமாக மாறணும்னா ஒவ்வொருத்தரும் அதற்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இது வந்து கஷ்டமா அப்படின்னா நம்மளும் இதில் நவீன முறையில் என்னெல்லாம் பண்ணோம், மிக்சி வந்த மாதிரி, கிரைண்டர் வந்த மாதிரி இதுலேயும் ஒரு மோட்ரு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வெறும் 1000 ரூபாய் செலவு பண்ண மாட்டோமா நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக? ஒரு தடவை மோட்ரு வாங்கி வச்சிங்கன்னா இந்த 400 செடிக்கு நான் 10 நிமிஷத்தில் தண்ணி ஊற்றுறேன். சரி, உரம் போடணும், எப்படி கஷ்டம் இல்லை. வாரத்தில் ஒரு நாள் மருந்தடிக்கிறதுக்கு நான் ஒரு கன்று வாங்கி வச்சுருக்கேன். அந்த கன்னில் நான் வந்து இந்த 400 செடிகளுக்கும் அடிக்கிறதுக்கு மிஞ்சி போனால் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகலை எனக்கு. கடன்னு அடிச்சிருவேன் அவ்வளோத்துக்கும். அவ்வளோதான். அதனுடைய ரேட்டும் வந்து 1000 ரூபாய்க்கு உள்ளதான். அதுக்கு போக நம்ம வந்து உரம் போடணும். இவ்வளோத்துக்கு எப்படி உரம் போடுறது? ஐயோ, அப்படி கஷ்டப்பட வேணாம். நான்லாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு நாள் 10 செடிக்கு போடுவேன். அடுத்த நாள் எனக்கு நல்லா இருந்தது, டைம் இருந்ததுன்னா 20 செடிக்கு போடுவேன். மறுநாள் முடியலையா போட மாட்டேன். இப்படியே போட்டேன்னா 1 வீக்குக்குள்ளே அந்த வாரத்திற்கு அல்லது அந்த மாதத்திற்கு போட வேண்டிய உரம் வந்து போட முடியும். ஸோ நம்ம எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். மேலாண்மை அப்படிங்கிறது முக்கியம். அப்போ மாடித்தோட்ட மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி மாடித்தோட்டத்தை நம்ம பராமரிக்கணும், ரொம்ப ஈஸியாக பராமரிக்கிறது, ரொம்ப சுலபமான முறையில், இந்த மாதிரி நம்முடைய வேலைகளை எல்லாமே ரொம்ப திட்டமிட்டு மேலாண்மை பண்ணி நம்ம ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான 90% காய்கறிகளை நம்ம நஞ்சில்லாமல் எடுக்கலாம். இன்னும் வந்து சொல்லப்போனால் பழங்கள், நம்ம சாப்பிடக்கூடிய பழங்களை கூட மாடித்தோட்டம் மூலமாகவே நம்ம எடுக்கலாம். நான் இன்னும் அதில் இறங்கலை, கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். ஒரு கமலா ஆரஞ்சு வச்சுருக்கேன், நாவல் வச்சுருக்கேன், மாதுளை, கொய்யா இருக்குது, மா இருக்குது, இன்னும் அது போக ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது, அத்தி இருக்குது. இந்த மாதிரி இவ்வளோ தான் நினைக்கிறேன். அது போக வந்து ஒரு டேபிள் ஆரஞ்சு இருக்குது, அது போக லெமன் இருக்குது. அவ்வளோதான், சுற்றி பார்த்துட்டேன். ஓகே, இவ்வளோ பழமரங்கள் தான் இருக்குது. இன்னும் அது போக சீத்தாவில் கோல்டன் சீத்தா, நார்மல் சீத்தா, முள் சீத்தா, இந்த வெரைட்டிஸ் இருக்குது. இன்னும் வந்து எல்லாமே வந்து நம்ம காய்ப்புக்கு வரலை. நம்ம வந்து ட்ராகன் பறித்து சாப்பிட்ருக்கோம், மாதுளை, அதுக்கப்புறம் வேறு என்ன, அத்தி சொல்லிக்க சாப்பிட்ருக்கோம். அதுக்கப்புறமா வந்து டேபிள் ஆரஞ்சு சாப்பிட்ருக்கோம். இவ்வளோ தான் சாப்பிட்ருக்கோம். இப்போ வந்து இன்னும் எல்லாமே ஓரளவு ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ எல்லாமே இப்போதைக்கு நமக்கு அறுவடைக்கு இல்லை. இப்போ இந்த மாதிரி பழங்களை கூட இன்னும் ஒரு
10 20 25 மரங்களை நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வைக்க முடியும். அப்படி வைக்கும் பொழுது அதுவும் நம்ம காய்கறிகளோட கீரைகளோட நம்ம அதையும் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மூலிகைகள் கட்டாயம் என்கிட்ட இப்போ ஒரு 40 வகையான மூலிகையாவது நம்ம தோட்டத்தில் இருக்கும். டக்குன்னு ஒரு சளி பிடிக்குதான்னு இல்லை, சளி பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த பருவநிலை மாற்றம் வரும்பொழுதே அதற்கான உணவு முறைகளை ஒரு கஷாயமாவோ ஒரு துவையலாவோ ஒரு குழம்பாவோ சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த தொல்லையும் நமக்கு வராது. இருமல், தொண்டைக்கட்டு, தலைவலி, அந்த மாதிரியான சளி தொந்தரவு அது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம். ஸோ எல்லாமே வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரியான உணவு முறைகளுக்கு நம்ம மாறணும். அதுக்கு இந்த மாடி தோட்டம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஒரு 40 வயசானால் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அது இதுன்னு வராமல் இருக்கிறதுக்கு எத்தனையோ இருக்குது. பிரண்டைகை சாப்பிடலாம். அதுக்கப்புறம் கர்ப்பப்பை பிரச்சனை வருது, அந்த முள்முருங்கை அதெல்லாம் வந்து கர்ப்பப்பை பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது. அப்புறம் கல் பிரச்சனைகள் வரும் 40 வயசுக்கு மேலே அப்படின்னா அதுக்கு ரணகல்லி இருக்குது. இப்படி எவ்வளவோ இருக்குது. கல் உருக்கி இருக்குது. எல்லாமே நம்ம வீட்டிலையே இருக்குது. ஸோ அதையெல்லாம் வந்து வேக வச்சு சாப்பிடலாம், வெறும் இலையாக சாப்பிடலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது நம்ம நோயை தள்ளி போடலாம். ஆரோக்கியமாக நம்மளுடைய தாத்தா பாட்டி மாதிரி நம்ம ஆரோக்கியமான ஒரு வாழ்வுக்குள்ளே இருக்கலாம். எப்போவுமே நம்ம ஒரு நோய் இப்போ இந்த காலம்னா இந்த வயசுனா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் வலிக்கும், இப்படி தான் அந்த மாதிரியான நெகட்டிவான ஒரு எண்ணங்களை எதிர்மறை எண்ணங்களை விட்டுட்டு நேர்மறையான எண்ணங்களுக்குள்ளே வரணும். சுலபமாக இந்த மாடித்தோட்டத்தை வைக்க முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உங்களுக்குள்ளே உருவாக்கிக்கணும். அதற்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை வழிகாட்டுதலும் அத்தனை ஒரு ஊக்குவித்தலும் மோட்டிவேஷனும் நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மற்றவங்களுக்கு நம்மளோட தோட்டம் பற்றி சொல்லுங்கள். அதனால அவங்க பயன்பெறுவாங்க. அவங்களும் மாடி தோட்டம் வைக்கணுங்கிற ஒரு உந்துதல் ஏற்படும். விதைகள் வேணுங்கிறப்ப நம்ம அவங்களுக்கு இலவசமாக அதை கொடுத்து உதவுகிறோம். ஸோ இது நம்மளோட நோக்கமே வந்து அத்தனை பேரும் எல்லாரும் வந்து அவங்கவுங்க வீட்டு தேவைக்கான காய்கறியும் பழங்களையும் கீரைகளையும் மூலிகைகளையும் அவங்களே எடுக்கணுங்கிறதுக்காக அந்த ஒரே பெரிய நோக்கத்துக்காக தான் நம்ம இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருகங்கிற ஒரு நல்ல பரந்த மனப்பான்மையோடு நீங்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணிவிட்டு அத்தனை உறவுகளும் நல்ல ஆரோக்கியமாக மாறணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்னோட சேர்ந்து கைகோர்த்து முன்னெடுக்கணும் அப்படின்னு உங்கள் எல்லாரையுமே கேட்டுக்கிறேன். நேற்று 2-3 சகோதரிகள் இப்படி என்கிட்ட கேட்டதுனால தான் இவ்வளோ ஒரு அறியாமையில் இருக்காங்க நம்முடைய உறவுகள் அப்படிங்கிறப்ப எனக்கு கொஞ்சம் வேதனையாக இருந்தது. அதனால தான் அதனால் களைச்செடி அப்படின்னா கண்டிப்பாக இந்த மழைக்காலங்களில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு இடம், இந்த இவ்வளோ இடம், ஒரு கையளவு இடம், நம்ம எந்த அளவுக்கு கையை நீட்ட முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கிற அந்த களை செடியிலேயே நீங்கள் 10 நாளைக்கு தேவையான கீரைகளை பறித்து சாப்பிட்லாம். அந்த மழை காலத்தில் அந்த கீரையினுடைய சுவையை அடிச்சுக்க வேறு எந்த கீரையாலும் முடியாது. அதை சாப்பிட்டுட்டிங்கன்னா அதுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. 2வது அதனால் வந்து உங்களுக்கு பண விரயமாகாது, உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மழைக்கால கீரைகள் வேஸ்ட் பண்ணாதீங்க. சுத்தமான இடத்துல இருக்கக்கூடிய கீரைகளை உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பறித்து சாப்பிடுங்க. அதை பற்றின புரிதலை ஏற்படுத்திக்கோங்க. புரிதல் வேணும்னா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் அந்த ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏதோ ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கலாம். சரிங்களா? சரி, நான் ரொம்ப பேசிட்டேன். எனக்கு என்ன ஒரு ஆதங்கம் அப்படின்னா, நிறைய புரிதல் இல்லாமல் நம்முடைய உறவுகள் இருக்காங்களே, நிறைய நஞ்சுள்ளதை சாப்பிட்டுட்டு இருக்காங்களே, இது ஒரு பெரிய விஷயமா நினச்சிட்டு உங்களால் முடியும் என்னால் முடியாது மாடித்தோட்டம் வைக்கிறதுக்குங்கிற ஒரு தவறான புரிதலோடு இருக்கிறாங்களே, அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கடமை எனக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ பெரிய நீண்ட பதிவு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இல்லைனா கூட நீங்கள் மற்றவர்கள் யாருக்கு இது வந்து பயன்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை அனுப்பி வைங்க. ஓகேங்களா? பாய். Happy gardening, ma. Take care. Bye bye. See you.